அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் பிரகாஷ். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்க நம்புறேன். இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை எப்படி அழகா எடுத்துட்டு போலாங்கிறத பத்தி நான் உங்ககிட்ட தொடர்ச்சியா பல தகவல்களை பகிர்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நேத்து நான் சொன்ன விஷயத்தை யாரெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க? காலைல எந்திரிக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணீங்களா? அதோட அவுட்கம் எப்படி இருந்துச்சு? ஸோ கண்டிப்பா நீங்க பண்ணிருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதையும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இன்னும் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியான நிலையை நோக்கி போகும். அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம பேசுறத கொஞ்சம் குறைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 10,000 வார்த்தை பேசுவீங்களா? இல்லை, எனக்கு தெரியல. மேபி அதிகமாக கூட இருக்கலாம். கொஞ்சம் வார்த்தைகளை குறைக்கலாமா? இது என்ன பிரகாஷ், வார்த்தையை குறைச்சா வாழ்க்கை மாறிடுமா? ஆமாங்க, வார்த்தை தானே வாழ்க்கை. கொஞ்சம் வார்த்தையை குறைச்சு பாருங்களேன். எங்கெங்கெல்லாம் நீங்க யார்கிட்டலாம் அதிகமா பேசுறீங்களோ அவங்க கிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைச்சு பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு அமைதி கிடைக்கும், உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஏன்னா நீங்க வார்த்தைகள் குறைக்கும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் கம்மியாகும். ஒரு வார்த்தை போதுங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குறதுக்கு. அப்போ வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நம்ம மகிழ்ச்சியா நிர்ணயிக்கிறதுல. அந்த வார்த்தைகளை குறைக்கலாமா? முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே. கண்டிப்பா நண்பர்களே, நீங்க பேசக்கூடிய அளவை ஒரு 10% நீங்க நாளையிலிருந்து குறைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அந்த 10% வார்த்தை குறைப்புங்கிறது ஒரு 10% மகிழ்ச்சியை உங்க வாழ்க்கையில் அதிகப்படுத்தும். இது கேட்கறது மட்டும் இல்ல, நாளைக்கு நீங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க எந்த மாதிரி ஒரு அவுட்கம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு. எல்லாரும் நினைக்கலாம், பிரகாஷ் இதெல்லாம் சொல்றது, வாயில பேசுறது ஈஸி, பட் செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. புரியுது உங்க வேதனைகள். பட் இருந்தாலும் ஒரு முயற்சி தானே, தப்பு இல்லையே. முயற்சி பண்ணலாமா? நாளையில இருந்து பேசக்கூடிய வார்த்தைகளை குறைங்க. இந்த குறைப்புங்கிற விஷயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். நண்பர்களே, நம்ம வாழ்ற வாழ்க்கை மகிழ்ச்சியா மட்டும்தான் இருக்கணுமே தவிர மற்ற எந்த ஒரு சிந்தனைகளும் இருக்கக்கூடாது. ஸோ இன்னொரு பதிவில் உங்களை மிக விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.